ஹோசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அட்டக்குறுக்கி என்ற இடத்தில் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் தாயும் மகனும் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜேசுராஜ், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? அதாவது ஒசூர் அருகே நல்லக்கான கொத்தப்பள்ளி என்ற இடத்துல வசித்து வந்தவர் ஸ்வேதா பானு. இவரது மகன் 15 வயதுள்ள சமீர். இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தினந்தோறும் இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில அந்த பகுதியில சாலையோரத்துல நடைபயிற்சி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதுதான் இன்றைக்கும் அந்த நல்லகான கொத்தப்பள்ளி அட்டக்குறிக்கி இந்த பகுதிக்கு இடையிலான அந்த சாலை ஓரத்துல நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளனர். அந்த நேரத்துல கிருஷ்ணகிரியிலிருந்து கேரளாவை சேர்ந்த ஸ்டானிஸ் அப்படிங்கிறவரு அவருடைய குடும்பத்தினோட ஒரு கார் ஓசூர் நோக்கி கார்ல போயிருக்காரு. அப்படி சாலையில அந்த கார் போயிட்டு இருக்கும்போது இவங்க சாலை எதிர்பாராத விதமாக அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த இருவர் தாய் மகன் மீது மோதி விபத்து ஏற்படுத்தி உள்ளது. இந்த விபத்துல 2 பேரும் அடுத்தடுத்து தூக்கி வீசப்பட்டு 2 பேருமே ரத்த வெள்ளத்துல பரிதாபமாக உயிரிழந்தனர். அந்த கார்ல இருந்தவங்க அந்த காரானது அந்த தேசிய நெடுஞ்சாலையினுடைய ஓரத்துல ஒரு பள்ளத்தில் நின்றது. ஆனா அதுல இருந்தவங்களுக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். யாருக்கும் எந்த விதமான அடியும் படல. விபத்து குறித்து அந்த சம்பவம் குறித்து அறிந்த அந்த பகுதிக்கு வந்த சூளகிரி போலீசார் உடனடியாக 2 பேரினுடைய பொருட்களையும் மீட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே போல காயமடைந்தவர்களையும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து தொடர்ச்சியாக சூளகிரி போலீசார் விசாரித்து வருகின்றனர்.